அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முன்னாடிலாம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம அறியாமலே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய உதவியால் குரான் ஹதீஸை நிறைய நம்ம பார்க்குறதுனால கேட்குறதுனால தவறுகளில் இருந்து ஏகப்பட்ட பேர் திருந்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு திருந்தி வரக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு தவறிலே இருக்கக்கூடிய மக்கள் நிறையா இருக்காங்க. குறிப்பாக மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஜனாசா வீட்டில் களிமா சொல்லி தான் குளிப்பாட்டணும் அப்படிங்கிற சர்த்து பெரும்பான்மையான மக்கள் இடத்துல இருக்குது. களிமா சொல்லி குளிப்பாட்டாதவங்களை இவ தௌஹீத்வாதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட அடிக்க கூட வராங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மடமைத்தனம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உயிரோடு உள்ளவங்களுக்கு களிமா சொல்லணுமா, இறந்தவங்களுக்கு குளிப்பாட்டும் போது களிமா சொல்லணுமா? மறை உறுப்புகளுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை மறைக்காமல் திறந்து போட்டுட்டு குளிப்பாட்டுதாங்க. ஒரு இடத்துல அப்படி தான் குளிப்பாட்டினாங்க. நாங்கள் குளிப்பாட்ட போகிறனால இதெல்லாம் பதிவு செய்யணும்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை. அதனால் நான் இன்றைக்கி என்னுடைய வேதனையாக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். அதுக்கடுத்து இறந்ததுக்கப்புறம் அந்த மறை உறுப்பில் உள்ள முடியெல்லாம் அப்படி திறந்து போட்டு எடுக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, நகத்தை வெட்டுறாங்க. இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது செய்யக்கூடியது, இறந்ததுக்கப்புறம் அது செய்யவே கூடாது. அதுக்கடுத்து குனிஞ்சி கூணு உளுந்த பெத்தாவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒருத்தவங்களை நிமித்துறேன்னு சொல்லி எலும்பை ஒடிச்சே விட்டு நிமித்தி விட்டுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு பாவமான செயல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவத்தை வேணும்னே காலகாலமாக இப்படி தான் செஞ்சாங்க, நாமளும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிங்க அப்படின்னா நாளைக்கு அல்லா இடத்துல பெரும் குற்றவாளியாக நம்ம நிற்போம். அல்லா நம்மளை பாதுகாக்கணும். அதேமாரி என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்டால், மறைவிடத்தில் துணி கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம எதற்காக அந்த துணியை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது நாலேஜ் வேணும். எப்போ மாதவிடாய் காலங்களில் தான் அந்த மறைவிடத்தில் துணி வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ இறந்தவங்களுக்கு ஏன் அந்த துணி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் சில இடத்துல இறந்தவங்க கணவன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெட் கலர் துணி போட்டு என்ன செய்தாங்க, கஃன் பொதிதாங்க. இது ரசூல்லாவுடைய சுன்னத்துக்கு மாற்றமான ஒரு செயல். அதுக்கடுத்து அவங்களுடைய கல்யாண சேலை வேறு ஏதாவது ஒரு பட்டு இருந்தால் அதோடய சேர்ந்து கஃன் செய்கிறாங்க. இதுவும் ரொம்ப ஒரு தப்பான ஒரு செயல். சரிங்களா? இந்த விஷயத்தில் கட்டாயமாக அல்லாவை அஞ்சக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் இது போன்ற விஷயங்களில் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தி தருவானாக. எது சரியோ அதை முறைப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தருவானாக. அதாவது குளிப்பாட்டக்கூடியவங்க தெரிஞ்சு குளிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் தெரியாத மக்கள் இருந்துக்கிட்டு இவ எவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்ப தவறான முறையில் பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.